அஸ்ஸலாமு அலைக்கும். தரம் 4 மாணவர்களுக்கான விசேட கற்றல் செயற்திட்டம் 2023-2024 ஆண்டுக்குரியது. இதுல மூணாவது மாதிரி வினாத்தாள் செய்யப்போகிறோம். இந்த வகையில ஐக்யூ நுண்ணறிவு பாடம் சம்பந்தமான மாதிரி வினாத்தாள் மூன்றாவது. ரைட். இப்போ நம்ம விடைக்கு போனோம்னு சொன்னா, நீங்க உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேள்வி பேப்பர் இருக்கும். நீங்க கேள்வி பேப்பர் ஆன்சர் எடுத்திருப்பீங்க. நீங்க ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம ஆன்சரை செக் பண்ண பார்த்தோம்னு சொன்னா, நீங்க ஒரு விடை எடுத்துப்பீங்க, விடை பேப்பர்ல ஒரு விடை இருக்கும். அப்ப இதுல ரெண்டுலையும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இது நீங்க ஒன்று செய்யறதுக்கும் இங்க வேறொரு மாதிரி இருந்தா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வீடியோக்களை நீங்க ஆன் பண்ணி எந்த மாதிரி ஏன் நம்மட எடுத்த விடப்புல இப்ப இப்படி இதுல விட வரும் என்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணி நீங்க ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஆன்சரை நீங்க படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா, இனி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பின்னுக்கு வர கேள்விகள்ல நீங்க இனி பிள்ளை எடுக்காம நம்ம செய்து கொள்ளலாம். சரி, இப்ப முதலாவது ரெண்டாவது வினாவுக்கு பணம் சொன்னா, முதலாம் இரண்டாம் வினாக்களில் படங்களில் காணப்படுகின்ற சரியான கூற்றுக்கு சரியா படங்கள்ல இது தந்திருக்கிறாங்க. இந்த படங்களை வச்சுக்கொண்டு நாம சரியான முடிவு எடுக்கணும். அப்ப முடிவு எடுக்கிறீண்டா முதலாவது படத்தை பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளைகள் பிள்ளைகள் பாடசாலைக்கு கலைந்து வீடு செல்கிறார்கள். இப்ப பார்த்தா பாடசாலையிலிருந்து வீடு கலைந்து வீடு செல்கிறான். நாம எப்படி இதுல முடிவெடுக்கிறோம்? ரெண்டு பிள்ளைகள் போய்கொண்டிருக்குது. அது பாடசாலைக்கு தான் போய் மட்டும் நமக்கு தெரியுமா? இல்ல. பிள்ளைகள் பாடசாலைக்கு காலையில பாடசாலைக்கு செல்கிறார்கள். இதுவும் நாம எப்படி எடுக்கிறோம்? இப்ப பாடசாலையை விட்டு விட்டையும் செல்லலாம் தானே. இது பாடசாலைக்கும் போகலாம். இப்ப சரியான முடிவு எடுக்கல. பாடசாலை பிள்ளைகள் வீதியில் செல்கின்றன. இது நம்ம சரியா எடுக்கலாம். அந்த பிள்ளைகள் வீதியால சென்று கொண்டிருக்குது. அப்ப அதனால மூன்றாவது விட தான் பொருத்தமானபடியாக இருக்கும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இது படத்துல இது முதலாவது மாலை நேரம் ஆகும். இது மாலை நேரம். ஏன் காலை நேரமா இருக்க கூடாதா? ரெண்டாவது விடைய பார்த்தா இது காலை நேரம். ஏன் இது மாலை நேரமா இருக்கக்கூடாதா? அப்ப மூணாவது விடையை பாத்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு அழகிய கடற்கரை காட்சி. இதுக்கு எதிராக ஒன்றும் இல்லை. சரியா? அப்ப இது ஒரு அழகிய கடற்கரை காட்சி என்கிறது சரியான விடை. அப்ப இதுக்கும் மூன்றாவது விடை. ரைட். மூணாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னா, வெற்றிடத்துக்கு பொருத்தமானது கேட்டிருக்கு. ரைட். இந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமானதுக்கு நம்ம என்ன வரும்னு சொன்னீங்கன்னா, இந்த பிக்சர்ல இந்த இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்தை இப்படி மாதிரி போட்டிருக்கா? இல்ல. அப்ப இந்த படத்துல எப்படி வரும்டா, இந்த இப்படி நீட்டுத்தான் வர வேண்டியது. இதுக்குள்ள எந்த கோடுமே இடையால வராது. அப்ப அப்படி வர்றது இரண்டாவது விடை. சரி. அப்ப இதுல இடையில கோடு வருது. இந்த கோடுகள் வேற ரெண்டுக்கும் இல்லை. ஆகவே விட இரண்டாவது விட தான் பொருத்தமானது. ரைட். அடுத்தது நாலாவது வினாவுக்கு பார்த்தோம்னு சொன்னா, இந்த அடைப்புக்குள்ள இல்லாததை மாத்திரம் தெரிவு செய்ய சொல்லிக்கும். இல்லாத மாத்திரமாம் நாலாவது. அப்ப இல்லாதன்னு சொன்னா, முதலாவது படத்துல வட்டம் இங்க இருக்குது. அப்ப முதலாவது வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அரைக்கிற உருவம் பார்த்தா இல்ல. இந்த அரைக்கிற எல்ங்கிற உருவம் இந்த அரைக்குது. ஆகவே இரண்டாவதும் வராது. முதலாவதும் இரண்டாவதும் வராட்டி அடுத்தது மூணாவதுதான். ரைட். மூணாவதுதான் விட வேணுமாடா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறவான்றோட்டு இல்ல. ஆகவே மூணாவது. ரைட். அடுத்தது மிக முக்கியமானது. இதுல பாத்தீங்கன்னா இது 2-5. அப்ப இது 3க்கும் 6. அப்ப இதுக்கு நாம என்ன எப்படி எடுக்கலாம்டா, இவங்க 2 பேரும் இந்த அரைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த அரைக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் 5. அப்ப மொத்தம் இங்க 6 இருக்குது. அப்ப 1 கூட்டினாத்தான் 6 வரும். சரி. அப்ப இந்த வட்டத்துக்கு எத்தனைன்னு சொல்லிச்சுன்னா 1. 1 கூட்டினாதான் 6 வரும். அப்ப இந்த வட்டத்துக்கு 1. அப்ப இந்த வட்டத்துக்கு 1 சொல்லி சொன்னா, இந்த ஒரு வட்டம் இருக்குதானே. அப்ப இதுக்கும் 1. அப்ப அங்கலையும் 1, இங்கலையும் 1. அப்ப 1 1 எத்தனை? 2. ஆகவே நட்சத்திரத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா 4. அப்ப இது மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இது இந்த வட்டத்துக்கு 1, நட்சத்திரத்துக்கு இந்த ஸ்டாருக்கு 4. அப்ப 1 இங்க 4, 5 வரும். அப்படின்னு சொன்னா இந்த அரைக்கிற கேள்விக்கு இதுக்கு என்ன படிக்கணும்? அப்போ 1 இதுக்கண்ட 4, இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு 4. அப்ப 4 இருக்குது. நாங்க 16. இது வட்டத்துக்கு 1 கண்டுட்டோம். 16 1 17. ஆகவே விட மூணாவது விட. ஆறாவது பார்ப்போம். 2 எண்களை கூட்டி 2 வகுத்த போது விடை 6 கிடைக்கிறது. 2 எண்களில் ஒரு எண் 3, மற்ற எது என்ன? அதாவது 2 எண்ணை கூட்டினா
விட கூட்டி அதை ரெண்டால பிரிச்சா 6 வருமா? ரெண்டால பிரிச்சா 6 வருமாண்டா அந்த எண் என்ன? அதாவது 12 ரெண்டால பிரிச்சா 6 வரும். அப்ப 12 ரெண்டா பிரிச்சா 6ன்னு சொல்லி சொன்னா இப்ப ஒரு எண் சரியா? அது ஒரு 2 எண் இருக்குது. இதுல ஒரு எண் வந்து ரெண்டு எண்ணையும் கூட்டத்தானே வேணும். ஒரு எண் 3ஆம். அப்ப 12 வரணுமாடா எத்தனையை கூட்டணும்டா 9 தான் கூட்டணும். 9 கூட்டினா தான் 12 வரும் இல்லையா? அப்ப இந்த 12 ரெண்டால பிரிச்சாங்கன்னு சொன்னா ரெண்டால பிரிச்சா எத்தனை வரும்? 12 ரெண்டா பிரிச்சா 6 வரும். அப்ப என்ன கூட்டணும்? ஒன்று 9 இருக்குதா? ஒன்று 3 இருக்குதா? அடுத்த எண் என்ன என்று கேட்கிறாங்க. அப்ப அடுத்த எண் 9. அப்ப விட ரெண்டாவது விட. ரைட். அடுத்தது 7வதுக்கு பார்ப்போம். கட்டத்தில் உள்ள தொகுதியை சேர்ப்பதற்கு மிக பொருத்தமானது. இங்க கார், பஸ், லாரி இருக்குது. இப்ப இதோட சேர்க்கிறதுக்கு எது பொருத்தம்னு சொன்னா இதெல்லாம் வந்து வீதியில செல்லக்கூடியது. அப்ப இது வந்து வீதியில செல்லக்கூடியது. ஆகவே 3வது ஆட்டோ. ரைட். அடுத்தது 8வது பார்ப்போம். இந்த உருவில குடம் ஐயும் வாத்துவையும் குறிப்பதற்கு பொருத்தமான இடங்கள். இங்க படத்துல குடம் எங்க இருக்கும் சொன்னா இவ்விடத்தை தான் குடம் இருக்க போகுது. அப்ப இதுல இலக்கம் வந்து 2. அப்ப குடம் இருக்கிறது 2. வாத்து எங்க இருக்கும்? வாத்து நீருக்கு இருக்கும். அப்ப இந்த இருக்குது நீர் உண்டு தாமரையில நிக்குது. அப்ப இங்கதான் வாத்து இருக்கும். அப்ப 4வது இடத்துலதான் வாத்து இருக்கும். அப்ப இது எங்க இருக்குது? இந்த ஆன்சர் 2ம் 4ம் வச்சது எங்க இருக்குது? 2ம் 4ம் தான் இருக்குது. அப்ப 2வது. அப்ப இந்த விட. ரைட். அடுத்தது வந்துட்டு 9வது பாப்போம். இந்த அடைப்புக்குள்ள உள்ள உருவை உருவாக்க பயன்படுத்தப்படிய அதே விதத்தில் அமைந்துள்ள உருவத்தை கட்டிக்கிறாங்க. சரி, அதே மாதிரி இருக்கிற உருவம் கட்டிக்கிறான். எங்க இருக்குது? அதே மாதிரி உருவம் மட்டும் கட்டிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த அரைக்கிற மாதிரி எங்க இருக்குது? இந்த அரைக்கிறத பார்த்தா டில இருக்குது. சரியா? இந்த அரைக்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து இந்த அரைக்கிற மாதிரி எங்க இருக்குது? இதே மாதிரி பார்த்தா இந்த அரைக்குது. அப்ப என்னென்ன வரும்? பியும் டியும் அல்லது டி மாதிரி வரதுன்னா டியும் பியும். அப்ப பி இல்ல அந்த இருக்குது 3வது விட டியும் பியும். சரியா? ரைட். அடுத்ததுக்கு போகும். 10வது. குறித்த செயல்முறையில் 5 சந்தர்ப்பங்கள் கீழே உள்ள உருச்சட்டங்கள் காட்டுகின்றன. சரியான ஒழுங்குமுறை வரக்கூடியது எது? ஒழுங்குமுறையில எது வரும்? இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது சட்டிவான செய்ய போறாங்க. அது என்ன எப்படி செய்வாங்க? ஃபர்ஸ்டுக்கு களி எடுப்பாங்க. அப்ப ஈங்கிறது முதலாவது. களி எடுத்து அந்த களிய வந்து நீர் ஊற்றி பிசைவாங்க. சரி, அது பிசைஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு சட்டி பானை அதில் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த களியை எடுப்பாங்க. இப்போ சரி, அடுத்து எடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு இதுல அச்சில போட்டு சுத்துவாங்க. சுத்தி அடுத்தது இந்த லெவல்ல எடுப்பாங்க. அப்ப என்ன விட வரமாட்டா? முதலாவது, 2வது சி, 2வது தண்ணி ஊத்தி பிசைகிறது, 3வது என்னண்டா ஏ வந்துட்டு ஒவ்வொரு அளவுக்கு இருக்க மாதிரி பட் களியை எடுக்கிறது. ரைட். 4வது என்ன எடுக்காங்க? டிங்கிறது அச்சில வைக்கிறது. அடுத்தது பி உருப்படியா ஃபுல்லா ஒரு குடம்னு சொல்லி எடுக்கிறது. அப்ப முதலாவது விட தான் சரியான விட ஓர்டருக்கு இருக்கு. மத்தது முதலாவது எடுத்த உடனே களியை பிசைகிறியா 2வது உடையில இது வருமா? எடுத்த உடனே களி எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு களிகள் எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்ததுக்கு பிறகுதான் களியில தண்ணி ஊத்தி பிசையலாம். அப்ப இது வராது. 2வது. 3வது 10 மினிட்டா களி எடுக்காங்க. ஓகே, களி எடுத்ததுக்கு பிறகு அத தண்ணி ஊத்தி பிசையாமலே என்ன செய்யறாங்க? களி எடுக்கிறாங்க. அதாவது ஒரு சட்டி செய்யறதுக்கான அளவை பிடிக்க எடுக்காங்க. அதுக்கு பிறகு இல்லை, இதுக்கு முன்ன வந்து சி எடுத்திருக்கணும். சரி, அப்ப இந்த விட வராது. 10வதுக்கு முதலாவது விட. ரைட். 11வது. 10வதுக்கு முதலாவது. 11வது பார்த்தோம்னு சொன்னா இங்க மீன், இங்க தோணி, இங்க தாமரை. தரப்பட்டுள்ள 3 மிக நெருக்கமானதை கட்டிக்கு. என்ன வருமானு சொன்னா 3க்குமே வந்து நீர் தேவை. அப்ப அதால 2வது விட. அதால 2வது விடையா பொருத்தமானது. அடுத்தது பாப்போம். 12வது வினா. 12வது வினா பார்த்தோம்னு சொன்னா 4 நண்பர்கள் சந்தித்து கொண்ட போது அவர்கள் ஒவ்வொருவரும் மற்ற நண்பர்களை பார்த்து வணக்கம் என்று என சொல்லி கொண்டனர். ஒவ்வொருவரும் மற்றவரையை பார்த்து. அப்ப ஒவ்வொரு ஆட்களும் சொல்றாங்க. நண்பர்களுக்கிடையே சொல்லப்பட்ட வணக்கங்கள் என்று வணக்கம் எனும் வார்த்தை எத்தனை இருக்குது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வி
கைகுலுக்கல் வாழ்த்து மடல் தெரிவித்தல். அதாவது இந்த கேள்வி வந்துட்டு வாழ்த்து மடலோட சம்பந்தப்பட்டது. கைகுலுக்கல் இல்ல, வாழ்த்து மடலோட சம்பந்தப்பட்டது. எப்படி வாழ்த்து மடலண்டா, வாழ்த்து மடல் கொடுக்கறது வந்துட்டு இவர்கிட்டையும் 2 பேர் வாழ்த்து மடல் கொடுக்குறாண்டா 2 பேர்கிட்டையும் வாழ்த்து மடல் இருக்கு. இவரும் கொடுப்பாரு, அவரும் கொடுப்பாரு. அதே போலதான் வணக்கம் சொல்றது. இங்கால சைட்ல இருக்கிற ஆளும் வணக்கம் சொல்லுவாரு, அவரும் வணக்கம் சொல்லுவாரு. அப்ப 2 பேரும் வணக்கம் சொல்லுவாங்க. அப்ப வாழ்த்து மடலுக்கு நம்ம இப்படி அதுல செய்முறை செய்திருக்கோம் சொன்னா 5 பேர் வணக்கம் சொன்னா 5க்கு முன்னுள்ள இலக்கம் 4. அப்ப 5 4 20. இங்க வந்து 2ஆல பிரிக்கிறல்ல, கைகுலுக்கலண்டா தான் இதை வந்து 2ஆல பிரிக்க வரும். இது வாழ்த்து மடல் மாதிரி. அப்ப வாழ்த்து மடல் மாதிரி 2 பேரும் வணக்கம் சொல்றதுனால இங்க வந்து 4 பேர் வணக்கம் சொன்னா இப்ப 4 இருக்கேன்டா, 4 இருக்குது. 4க்கு முன்னுள்ள இலக்கம் 3. அப்ப 4 3ஆல பிரிக்கினா என்ன வரும்னு சொன்னா 4 12. ஆகவே விட என்ன வருமாண்டா 12 சொல்லி வரும். இந்த கேள்வி கைகுலுக்கல் என்று வந்திருந்தா இதை வந்து 12 2ஆல பிரிச்சா 6 சொல்லி விட வரும். 13வது வினா. 13வதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து 101 எனும் எண்ணை பின்னாலிருந்து முன்னாளாக எழுதினா அதே மாதிரி கிடைக்குமா? ஓ, உண்மைதான். இந்த 101 வந்து இது 101, இத வந்து இந்த இலக்கத்தை முன்னாலா போட்டு இப்படி எழுதினான்னு சொன்னா இது முதலாவது இலக்கம், 2வது இலக்கம், 3வது இலக்கம். 3வது இலக்கம் இந்த இருக்குது, இதை கொண்டு வந்து இப்படி போடுறேன். 2வது இந்த இருக்குது, இதை இப்படி போடுறேன். முதலாவது இந்த இருக்குது, இதை கொண்டு வந்து இங்கால போடுறேன். அப்ப இப்படி மாத்தினாலும் அதே 101 தான் கிடைக்குமா? அப்ப இதே போல 200ல இருந்து 300 வரைக்குமான இலக்கங்கள் இப்படி மாத்தினா எத்தனை கிடைக்கும் கேட்கிறாங்க. அப்ப 200ல இருந்து சொன்னா நீங்க எடுக்கலாம் 202 எடுக்கலாம். 202 எடுத்தீங்கன்னாலும் இதை மாத்தினா அதே 202 தான் கிடைக்கும். அதே போல 212 எடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். அதே போல 222 அடுத்தது 232 அடுத்தது 242 அடுத்தது 252 262 272 282 அடுத்தது 292. இப்ப எத்தனை இலக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 202 212 222 232 242 252 262 272 282 292 இங்க எண்ணி பாத்தீங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10 இலக்கம் வரும். ஆகவே என்ன விட வரும்னு சொன்னா 10 என்று விட வரும். 14வதுக்கு பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தாளை புள்ளிக்கோட்டு வழியை மடித்து 2ஆக மடித்து 2 தாள்களுடாக துளைகள் இடப்பட்டன. இது வந்து என்ன சொன்னா கண்ணாடி கேள்வி. அதாவது இங்கால ஒரே மாதிரி ஒரு சைட்டை விரித்து 2 பக்கம் பார்த்துக்குள்ள எப்படி இருக்கும், உருவம் எப்படி இருக்கும் கேட்காங்க. அப்ப இதுக்கு நாம எப்படி செய்யலாம்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இது ஓட்டை, அதாவது இவ்விடத்து துளை இருக்குமெண்டா இது இவ்விடத்து இருக்கும். அடுத்து இந்த துளை எப்படி இருக்குமெண்டா இது வந்து இவ்விடத்த வரும். அடுத்தது இந்த துளை எப்படி வருமெண்டா இங்க வரும், இங்க வரும். அடுத்தது இந்த துளை எப்படி வரும்டா இவ்விடத்த வரும். இப்படி படம் வந்திருந்தா இதுக்குரிய ஆன்சர். இப்ப இந்த படத்தை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இது வந்து இங்கால சைட்ல கொண்டு வந்தா இந்த படத்தை இங்கால சைட்ல கொண்டு வந்தா எப்படி வரும்னு சொன்னா இப்ப வந்து அதாவது இந்த இங்கால சைட்ல தாளை விரிச்சா ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கால எடுத்திருக்கிறது, இங்கால சைட்ல தாளை விரிச்சா எப்படி வரும். இப்ப இங்கால சைட்ல தாளை விரிச்சா எப்படி வரும்டா இந்த இருக்கிறது. இப்ப நான் வந்துட்டு இந்த பாக்ஸ் இடத்த கீறினேன்டா, இப்ப இந்த கீறினேன்டா இந்த இருக்கிற இந்த தொங்கல்ல இருக்குது இது வந்து எங்க வருமாடா இந்த மூலையில வரும்.
அடுத்தது இது வந்து நடுவுக்கு வரும், இது இதுக்கு பக்கத்துல வரும். அப்ப அப்படி நம்ம விட எது வரும்னு சொன்னா இது பார்த்தோம்னு சொல்லி சரியா பிள்ளையான்னு பார்த்தோம். இந்த இருக்கிற இது வந்து தாள விரிக்கக்குள்ள இது வந்து இவடத்தை வந்திருக்கணும், ஆகவே இது வராது. அதே போல இந்த அரைக்கிற உருவம் இந்த அரைக்கிறது தாள் விரிக்கக்குள்ள இந்த மூலையில வரும், அப்ப இதுவும் வராது. அப்ப இது சரியான்னு பார்த்தா இது விடத்தரிக்குது, ஓகே, இதுவும் ஓகே, இது இந்த இது பக்கத்துல இருக்கு, ஓகே, ஆகவே எல்லாம் சரியா இருக்குது. மூணாவது படியா இருக்கு. 15வது அடைப்புக்குள்ள இலக்கங்களே ஒரு குறித்த கோலத்துக்கு ஏற்படப்பட்டுள்ளன. எழுத்துக்கள் ஏபிசிடி ஆகிய இடம்பெறும் பொருத்தமான இலக்கங்கள் முறை. இப்ப பாத்தீங்கன்னா இது 1 இது 2 3 3, அப்ப இதுக்குள்ள எது வரும் 4 2 வரும், 4 5, இது 4 5 6 7 சரி. அப்ப இதுக்குள்ள என்ன வரும்னு சொன்னா இது ஓர்டருக்கு வருது, 1 2 3 4 ஓர்டருக்கு வருது. அப்ப இது என்ன வரும்னு சொன்னா 5 வரும், சரி 5 6, இது சிக்கு வந்து 7. அப்ப என்ன இது விட வந்துட்டா 4 5 7. அப்ப எங்க இருக்குது 4 5 7 2வது படியாக இருக்குது. ரைட், அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுக்கு போனோம்னா 16வது தரப்பட்டுள்ள கவிதை 4 வரிகள் ஒழுங்கின்றி எழுதப்பட்டுள்ளன. அவற்றின் சரியாக ஒழுங்கு வரிசை இப்படி தெரிவு செய்ய ஒழுங்கு இல்லாம இருக்குதாம். அப்ப இதுக்கு நாம எப்படி லேசா செய்யலாம்னு சொன்னா தரப்பட்ட விடையை வச்சு நம்ம செய்யலாம். எது தரப்பட்ட விடையில எது சரியா இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம். அப்ப முதலாவது விடையை பார்ப்போம். CBAD சி என்றிருக்கின்ற நன்றாய் நாமம் கட்டிடவி. பி என்ன சொல்லுது நன்கொடையாக நம் அரசளித்த, நன்றாய் நாமம் கட்டிடவி நன்கொடையாக நம் அரசளித்த. ஏ வந்து நல்லறிவு பூட்டும் பாடநூலை, நல்லறிவூட்டும் பாடநூலை. அப்ப முன்னுக்கு வந்து வாசிச்சோம்னா நன்றாய் நாமம் கட்டிடவே நன்கொடையாக நம் அரசளித்த நல்லறிவூட்டும் பாடநூலை நன்றே நன்கே பேணல் நம் கடனாம். அப்ப இது வந்து ஓர்டர் சரியா இருக்குது, முதலாவது சரி சரியா. மற்றதை நீங்க வாய்ச்சி பாத்தீங்கன்னா விடைகளை வாய்ச்சி பாத்தீங்கன்னா விட பிள்ளையான விடை, முதலாவது சரியா இருந்தா மத்தது பிள்ளை. ரைட், அப்ப மத்தது நம்ம கட்டாயம் வாசிக்கணும். அப்ப எப்படி பார்த்தோம்டா இப்ப கடைசியா வரணும் என்னண்டா டி வரணும், சரியா. எப்படி இப்ப பாப்போம். முதலாவது ஏ பி, இரண்டாவது உள்ள ஏ பாப் நல்லறிவூட்டும் பாடநூலை நன்கொடையாக நம் அரசளித்த நன்கே பேணல் நம் கடனாம் நன்றாய் நாமம் கட்டிடவி என்கிறது இது ஓர்டர் இல்லை, குழம்பி இருக்குது. அதே போல சிய பார்த்தா நான் நன்றாய் நாமம் கட்டிடவி நல்லறிவூட்டும் பாடநூலை நன்கே பேணல் நம் கடனாம் நன்கொடையாக நம் அரசளித்த. அப்ப இந்த வசனங்கள் என்னண்டா 2வது 3வது என்னண்டா இடையில நிக்குது, சரியா. அப்ப கடைசியா வந்துட்டு டி வரணும், இது வந்தாலும் வந்துட்டு புல் ஸ்டாப், அதாவது வசனம் மட்டும் முடிகிற மாதிரி இருக்குது. ஆகவே முதலாவதான் விடு. 17வது பாப்போம். இந்த 17வதுக்கு பார்த்தோம்னு சொன்னா நான் ஒரு ஆணாவேன். இதுக்கு நான் ஒரு ஆணாவேன். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு ஆணாவேன். அப்ப இதுல வந்து நான் ஆண், இந்த இதுல வந்து நான் ஆண், சரி ஓகே. இப்ப மாதவனின் மகன் எனது சிற்றப்பா எனின், நான் ஒரு ஆணங்கிறது ஓகே, நான் ஆணங்கிறது சரி. மாதவன் மகன் மாதவன், மாதவன் இவர மகன், மகன் எல்லாம் கீழே குறிப்போம், சரியா. பேரண்ட்ஸ் அப்பாக்களை பெற்றோர்களை வந்து மேல குறிப்போம், மகனை கீழே குறிப்போம், சகோதரங்களை நம்ம இந்த ரெக்ல குறிப்போம். ஒரு இதுல இதுல பிள்ளைகளை நம்ம ஒவ்வொன்று கீழே குறிப்போம். அதுதான் நம்ம உறவு முறைகள் பார்க்கறதுக்கு லேசான வழி. அடுத்தது ஆண்களை பிளஸ்ல படுவோம், பெண்களை மைனஸ்ல பண்ணுவோம். இப்ப இது பார்த்தோம்னு சொன்னா மாதவன் இவர் பிளஸ் ஒரு ஆண், இது வர்ற மகன், மகன் என்றா அவரும் ஒரு ஆண், இவர மகன் தான் இவனுக்கு சிற்றப்பா, சிற்றப்பா. அப்ப சிற்றப்பாண்டா எனக்கு அப்பா இருக்க போய் தான் அவர் சிற்றப்பா வருவார். ஆகவே இது சகோதரங்களை குறிக்கிறார். அப்ப இவரு அப்பா, அப்பாக்கு நான் வந்து மகன், நான் ஒரு மகன், இது ஆணாவேன், இவரும் அப்பா. இது ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா இப்ப கேட்டது மாதவனுக்கு எனக்கும் உள்ள உறவு முறை என்ன, எனக்கண்டா இந்த அறிக்கை நான்,
எனக்கும் இந்த இருக்கிற மாதவன் மாதவன் யாருண்டா அப்பாடா அப்பா அப்பாடா அப்பா யாருன்னு சொன்னா எனக்கு பாட்டன் எனக்கு வந்து அவரு பாட்டன் மாதவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்ன வரும்னு சொல்லி சொன்னா மாதவன் எனது பாட்டன் என்கிற இந்த மூணாவது விட சரியான விட சரியா மாதவன் எனது மாமா என்கிறது அம்மாட அண்ணா தம்பி இப்படியா தான் மாமான்னு எடுக்கலாம் அப்ப இது அல்ல மாதவன் வந்துட்டு இது அப்பாட அப்பா அப்பாடா அப்பாண்டா தாத்தா அல்லது பாட்டனுக்கு வரும் ரைட் 18வது பார்ப்போம் 18வது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாட்டனுக்கும் பாட்டிக்கும் பார்த்தோம்னு சொன்னா பாட்டனுக்கும் பாட்டிக்கும் 3 மகள்மார்கள் உள்ளனர் இங்க பதினெட்டாவது பாட்டனுக்கும் பாட்டிக்கும் இது பாட்டன் பாட்டி இங்க 2 பேர் இருக்காங்க இவங்க 2 பேருக்கும் 3 மகள்மார்கள் ஏற்கனவே உள்ள கணக்குல பிள்ளைகளை கீழே சொன்னாங்க அப்ப 3 மகள்மாரன்னு சொன்னா இது இது ஒரு மைனஸ் மகள்மாரன்னு சொன்னா மைனஸ் மகன்மாரன்னு சொன்னா பிளஸ் ரைட் இவங்க 3 மக்கள் இருக்கிறாங்க இவங்க 3 மக்களும் வந்து திருமணம் முடிச்சிட்டாங்க திருமணம் ஆயிட்டார் 3 பேரும் திருமணம் அடிச்சா ஒரு ஆணை முடிப்பாங்க ஒரு ஆணை முடிப்பாங்க இவர் பாட்டன் ஒரு பிளஸ் பாட்டி ஒரு மைனஸ் ரைட் இப்ப 3 திருமணமானவர்கள் 3 குடும்பங்களிலும் 3 பிள்ளைகள் வீதம் உள்ளனர் இது ஆனா பண்ணாட நமக்கு சொல்லல 3 பிள்ளைகள் இருக்குதாம் 3 குடும்பத்திலேயும் 3 வீதம் இருக்குதாம் அவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்கின்றனர் ஏனெனில் இக்குழுமத்தில் அக்குலாத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர் இந்த குடும்பத்துக்கு 3 பிள்ளைகள் இருக்கு இந்த குடும்பத்துக்கு 3 பிள்ளை இந்த குடும்பத்துக்கு 3 பிள்ளை இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டிக்குது இங்க 3 பேரு இவங்க 2 பேரும் சேர்த்தா இவங்க 2 பேரு 3 2 5 பேரு அதே போல இவங்களும் 3 2 5 பேரு இவங்களும் 3 2 5 பேரு அப்ப 5 10 15 இவங்க 2 பேர் இருக்கிறாங்க 15 2 17 பேரு என்று சொல்லி விட வரும் ஆகவே என்ன விடைன்னு சொல்லி சொன்னா 3வது விடையாக இருக்கு அடுத்ததுக்கு பாப்போம் 19வது கேள்வி 19வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இவ்வொரு சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை கட்டிக்கிறாங்க அப்ப சதுரங்களின் எண்ணிக்கைன்னு சொன்னா இப்ப நாம 1 சின்ன சின்னதா இருக்கிறத எண்ணுவோம் பெஸ்டுக்கு 1 இது 2 இது 3 இது 4 இது 5 இது 6 7 8 9 10 11 12 ரைட் சின்ன சின்னனா 12 இருக்குது சின்ன சின்னனா 12 ரைட் இப்ப 2 2 ஆடினோம்டா இந்த 1 1 2 இது 3 அதோட இந்த ஒன்று இருக்குது 4 இந்த ஒன்று இருக்குது 5 2 2 அண்ணக்குள்ள 5 இப்ப பாத்தீங்கன்னா 5 வந்திருக்குது 2 2 அண்ணக்குள்ள 2 2 அண்ணக்குள்ள 5 ஆகவே மொத்தமா எத்தனைடா 3 3 பாக்குறதுக்கு இதுல இல்ல 12 5 17 ஆகவே விட வந்து 2வது விட 20வது தொடக்கத்தில் தரப்பட்டிருப்பது சில சதுரமுகிகளை இணைத்து ஆக்கப்பட்டுள்ள ஒரு வடிவமாகும் இதனை மேலிருந்து நீராக பார்க்கும்போது தோன்றும் இதன் கேட்டிக்கிறாங்க அப்ப நீங்க இவ்விடத்தை நீங்க இருந்தீங்கன்னா இப்படி பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி தோன்றும் என்று சொன்னா இந்த விடையை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 3 வருமா வேண்டா இது வராது இந்த விட எடுக்கல இந்த விடையை பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இது ஒன்று தோன்றும் சரி இதுக்கு மேல வச்சதும் ஒன்றுதான் விளங்கு கீழே உள்ளது விளங்காது அப்ப இதுவும் சரி இதுவும் சரி அங்கால இங்கால 3 இருக்குது அப்ப இதுவும் 3 இருக்குது சரி இங்கால மேல இது 1 இருக்குது ஆகவே 2வது விடைங்கிறது சரியான விடை அடுத்தது இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது ஓகே இது 2 இருக்குது அடுத்தது இதுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க பக்கத்துல வச்சா இது மாதிரி தான் வரணும்
சரி, இப்படித்தான் வச்சிருக்கணும். அப்படி இல்ல, இதுக்கு மேல வச்சதுனால இது ஒன்றுதான் விளங்கணும், இது 2 விளங்குது. ஆகவே 3வது விட வராது. ஆகவே எந்த விடைன்னு சொன்னா 2வது விடை. 21வது பார்ப்போம். வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேய்த்து தெரிவு செய்க. ஆசிரியருக்கு மாணவனின். ஆசிரியருக்கு மாணவன். ஆசிரியர் யாருக்கு சேவை செய்கிறா? மாணவனுக்கு சேவை செய்வார். வைத்தியர் யாருக்கு சேவை செய்வார்டா? நோயாளிக்கு சேவை செய்வார். அடுத்தது பார்த்தோம்னா 23 ABCD என தரப்பட்டுள்ள 4 அடைப்புகளிலிருந்து காணப்படும் உருக்களை அவதானித்து 22, 23 வினாக்களுக்கு விடை தருக. குறைந்த வட்டங்களை கொண்ட அமைப்பிலிருந்து, குறைஞ்சத்திலிருந்து கூடிய வட்டங்களை கொண்ட அமைப்பு. அப்ப நம்ம வட்டம் எதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம் சொன்னா, இங்க 1, 2, 3, 4, 5 வட்டம் இருக்குது. ஆகவே இங்க வந்து என்னடா, இந்த பாக்ஸுக்குள்ள 5 வட்டம் இருக்குது. இதுக்குள்ள 1, 2, 3, 4 சாரி 1, 2, 3, 4, 5, 6. இதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு சொன்னா 6 இருக்குது. இதுக்குள்ள என்னண்டா 1, 2, 3, 4, 5 இருக்குது. இதுக்குள்ள உள்ளது 5. இதுக்குள்ள 1, 2, 3, 4 இருக்குது. இதுக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. குறைஞ்சத்துல இருந்து கூடினத்தை கட்டிக்கிறாங்க. அப்ப குறைஞ்சது ஆக குறைய 4 சி வரும் ஃபர்ஸ்டுக்கு. அடுத்தது அதுக்கு பிறகு பி, சிபி, அடுத்தது ஏ, அடுத்தது டி. ஆகவே 22வதுக்கு 3வது விடையாக இருக்கும். 23வது பிளஸ் எனும் அடையாளம் எனும் ஒரு சம எண்ணிக்கையில காணப்படுறது. எதுல சமனா இருக்கும்? இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 3. ஆகவே பியும் டியும், இந்த பியும் இந்த டி, பிடி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்க சொன்னா பியும் டியும் 3வது விடை. 24வதுக்கு போவோம். 24, 25 வினாக்களுக்கு எழுத்துக்களும் எழுதப்பட்டுள்ள ஒழுங்கிற்கு ஏற்ப வெற்றிடங்களுக்கு வர வேண்டியது. இது வந்துட்டு என்னண்டா, 6 கண்ணாடியில பிடிக்கக்குள்ள எப்படி தோன்றும்னு சொன்னா, இந்த 6 வந்து பக்கத்தில் உள்ள மாதிரி தோன்றும். இந்த 3 இதுக்கு முள்ள மாதிரி, இந்த 5 இது மாதிரி. அப்ப 2 எப்படி தோன்றும்டா, இது வந்து இப்படி தோன்றும், இப்படி தோன்றும். அப்ப இந்த மாதிரி உருவம் என்னண்டா 3வது உருவம். ரைட். அடுத்தது பி இந்த மாதிரி, சி இந்த மாதிரி, பி இந்த மாதிரி, டி என்ன மாதிரி சொன்னா ஃபெஸ்டுக்குள்ள இங்கால உள்ளது தொங்கல். ஆக ஃபெஸ்டுக்கு இங்க முன்னுக்கு வாரது. அப்ப இப்படி வர்றோம்ண்டு, அங்கால இந்த கோடு வந்து இப்படி வரும். அப்ப இது வாரது என்னண்டா 1வது விடை. அப்ப 25க்கு 1வது விடை. சரி, 25 வினாக்களுக்குமான விடைகள் தரப்பட்டுள்ளது. சரி, தேங்க்யூ.